சிலர்லாம் சொல்கிறாங்க அது வந்து எப்படி குணமாகும், 10 வயசா 10 வயது நீங்கள் எதோ சொல்லியிருக்கீங்க இல்லையா? இந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இது வந்து எல்லா விஞ்ஞானிகளும் நான் கொடுப்பேன். இது வந்து டாக்குமெண்ட். என்னது? இந்த டாக்குமெண்ட்டு தான் பேசும், நான் பேச மாட்டேன். இப்போ திருக்குறள் என்கிட்ட இருக்குது, அது ஒரு டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்டை நான் ரிசர்ச் பண்ணுறேன். அதில் ஏற்படுகின்ற குறைநிறைகளை வந்து நான் சரி பண்ணிகிட்டே வருவேன். அவரு 2000 ஆண்டுக்கு முன்னாடி சொன்னது, அந்த சொல்ல அவர் சொல்லியிருப்பார் இல்லையா? அப்போ நான் இந்த நவீன காலத்துக்கு நம்பர் உங்களை நான் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ 2000 ஆண்டுக்கு முன்னாடி வந்து ஆசிரியர் சொல்கிறத கேட்பாங்க. அப்போ வந்து மெடிக்கல் செக்கப்பு எந்த செக்கப்பும் கிடையாது. இன்றைக்கி நொடிக்கு மெடிக்கல் செக்கப். இப்போ அதுக்கு நான் வந்து உள்ளே வரணும்னா அதுக்கு என்னுடைய மாணவர் தயாராக இருக்கும். அவன் வசதி இருந்தாங்கன்னா வசதி இல்லை, மெடிக்கல் செக் பண்ணித்தானே தரணும். அவன் 3000 கேட்கணும், நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கு நான் போய் பணம் கட்ட முடியுமா? அன்றைக்கி வந்து குருக்கள் அங்கே குருவோடையே தங்கி இருப்பாங்க. 12 ஆண்டு தங்கணும். எத்தனை ஆண்டு? 12 ஆண்டு. அதுதான் குருகுல வாசம். நான் என்ன பண்ணுறேன், எங்கிட்ட 12 ஆண்டு தங்க வேண்டாம், 12 ஆண்டு வீடியோவில் தொடர்பில் இருங்க, 1 ஆண்டு ப்ராஜெக்ட் பண்ணுங்க. இப்போ மொத்தம் 13 ஆண்டு ஆகுது. இதுக்கு இவ்வளோ செலவாகுன்னு சொல்கிறேன். அந்த செலவெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் இது சாதாரணம் இல்லை. இது வந்து ஒரு நீங்கள் வந்து அலோபதி மெடிக்கல் படிக்கிற மாதிரி தான் இது செலவு. ஆனால் இது என்னென்னா அலோபதியோ நேச்சுரல் இதுவோ இருக்கட்டுமே, எந்த மருந்துமே வந்து நோயை குணமாக்காது. ஆனால் அதுக்கு தான் கோடிக்கணக்கு செலவே அது நோயே குணமாக்காதுங்கிற அந்த துறைக்கு தான் நீங்கள் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறீங்க. நீங்கள் அப்படி இல்லை. நாங்கள் ஒரு ஃபீஸை கேட்குறோம், எதுவும் நான் பேசுகிறேன், அந்த ஃபீஸை கட்டுறீங்க, அது 100 ஆண்டுக்கு செலவு தராதுன்னு சொல்கிறேன். எத்தனை ஆண்டுக்கு? 100 ஆண்டு. அதுக்கு நான் இப்போவே நான் வாங்கிட்டு போயிடுறேன். இதுக்கு நீங்கள் சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் நீங்கள், ஏன்னா நாங்கள் 100 ஆண்டுக்கு செலவு இல்லை. அது மட்டும் இல்லை, நீங்கள் சம்பாதிக்கிற காசு சேவிக்கிற எல்லாம் உங்களுக்கு மிச்சம். அது 3ஆவது நாளே தொடங்கிடும். எத்தனை நாள்? இது உண்மை. எனக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் உண்மை தவிர எது இந்த டாக்குமெண்ட் என்ன சொல்கிறது அப்படி தான் பேசுவேன். திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படி தான் பேச முடியும். திருவள்ளுவர் நான் கிடையாது. திருவள்ளுவர் என்ன சொன்னாங்க நான் கடைப்பிடிச்சு பார்த்தேன். பொய் சொல்லி புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதலின் நல்லதுன்ட்டார். பொய் சொல்லி உயிர் வாழ்றதை விட செத்து போடான்ட்டார். இது செஞ்சாலே எனக்கு என்ன தேவை? என்னை புரிந்து கொள்ளாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் கேட்டவங்க எல்லாமே என்னை புரிந்து கொள்ளாதவர்கள். அது மட்டும் இல்லை, இந்த புத்தகத்தை வாங்கி முழுமையாக படிக்காத முண்டங்கள், குறிப்பாக இயற்கை உணவு முண்டங்கள். எல்லா உணவுகளுமே ஒரு உணவு படத்தை மாற்றி அமைக்கும். அந்த நேரத்தில் நோய் நல்லாகலாம், ஆனால் முழுமையாக நல்லாக்காதுங்கிறது புரிஞ்சுக்கணும். அது தேங்காய் பழமாக இருக்கலாம், காய்கறியாக இருக்கலாம், ஆப்பிளே நீ சாப்பிட்டாலும் சரி தப்பிக்க முடியாது. அதையும் நீங்கள் சுத்தம் செய்ய வேண்டுங்கிறது யாருக்கும் தெரியாது. இப்போ நான் இன்னைக்கு தெளிவாக சொல்கிறேன், உங்களுக்காக சொல்ல. இது ரெக்கார்ட் ஆகுது, யூடியூப்பில் போடுறேன். உங்கள் பேரும் சொல்ல மாட்டேன், உங்கள் நோயும் சொல்ல மாட்டேன். நோயை பற்றி கவலையே, நோயே இல்லைங்கிற நாங்கள். அது வந்து நீங்கள் சாப்பிட்டதனுடைய சமூக பழக்கத்தின் காரணமாக என்னமோ சாப்பிட்டு வச்சுருக்கிறீங்க. அது உள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்காந்துட்டு குறிப்பிட்ட பிரச்சனை உண்டாக்குது. அது நீங்கள் அந்த பிரச்சனையும் சொல்கிறீங்க. அது வரல, எல்லா இடத்துலையும் அது உட்காந்துருக்குதுமா, எல்லா இடத்துலேருந்து அது எடுக்கிறப்ப அதுவும் போயிடும்ட்டேன் நான். அப்போ உடம்பில் அலோபதி சயின்ஸு, அது அலோபதி கூட வேண்டாம், இப்போது அங்குபஞ்சர் சயின்ஸ் என்ன சொல்லுங்க கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல 11 லேயர் இருக்குதுன்னு சொல்கிறான். அது கரெக்டு தான். அது நான் என்ன சொல்ல, 12வது லேயர் ஒன்று இருக்குது, அது ஒய்ஃபி மாதிரி வேலை செய்யும். இப்போ செங்கல் இருக்குது தெரியும், செங்கல் ஆட்டினா மொத்தமாக ஆடும். செங்கல் அப்படி தேய்ச்சின்னு பொடியாக கீழே விழுந்துடும். அந்த பொடி ஆட்டினா செங்கல் ஆடாது. நான் அதுலேருந்து புரிஞ்சு போனது தானே. ஆனால் உயிர் அப்படி இல்லை. இந்த நம்ம உடம்பு நரம்பு மண்டலம் இருக்கு இல்லையா, நரம்பு மண்டலத்தை தொடர்பு இல்லாத நரம்பு துணுக்கள் அங்கங்கே இருக்குதுங்கிறான். நரம்பு மண்டலம் நேரடி தொடர்பு கிடையாது. என்னது? அந்த துணுக்கள் இருக்குது. அந்த துணுக்கு என்ன பண்ணுறதுன்னா பல்ஸ் அனுப்புதுங்கிறான் மூளைக்கு. இதெல்லாம் நம்ப முடியாது. அப்போ அது பெருங்குடல் அது அதிகமாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, அமெரிக்காவில் புகழ்பெற்ற யூனிவர்சிட்டி, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. அதில் மெடிக்கல் சென்டர் இருக்குது. கொலம்பியா யூனிவர்சிட்டி, அதுக்குள்ளே மெடிக்கல் சென்டர் இருக்குது. இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆமாம் பெருங்குடல் கெட்டு போய்விட்டால் அனைத்து நோய் வருங்கிறான். எழுதிக்கணும். நீங்கள் மட்டும் இல்லை சொல்கிறான் பாருங்க ரிப்போர்ட். இந்த கண்டுபிடிச்சி சொல்கிற மாதிரி அவனுக்கே பெருங்குடல் கொடு சொல்கிற ரிப்போர்ட் சொல்கிறவனுக்கே பெருங்குடல் கட்டி தான் கிடக்குது. ஏன்னா அவனுக்கு இந்த பெருங்குடல் சுத்தம் பண்ணுறது தமிழர்களுக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு தெரியும், பொண்ணுக்கு தெரியும், வெங்கடேசனுக்கு தெரியும், என்னை பயிற்சியை தவிர யாருக்கும் தெரியாது, எவனுக்கும் தெரியாது. பெருங்குடல் தேங்காய் சுத்தப்படுத்தாது, பெருங்குடல் வாழைப்பழம் சுத்தப்படுத்தாது. அதெல்லாம் ஒரு நோயிலிருந்து இன்னொரு நோய்க்கு தப்பிச்சு போகிற அவசரகால லிஃப்ட்டு, அவசரகால ஊசி, அவசரகால எமர்ஜென்சி, ஒன்லி ஃபார் கேஷுவாலிட்டி. நாட் பர்மனெண்ட்லி. நான் சொல்ல பர்மனெண்ட்டே க்யூர் வேணுங்கிறான். நீங்கள் கேஷுவாலிட்டி பிடிச்சிட்டீங்க. என்னது
அதை பிடிச்சிக்கிட்டு வாழைப்பழம் சாப்பிட்றது, கத்திரிக்காய் சாப்பிட்றது, அதெல்லாம் கேஷுவாலிட்டி. அதிலிருந்து விடுதலை பெறது. அதனால தான் என் நம்பரை அவனுக்கு தர மாட்டான், தெரிஞ்சும் தர மாட்டான். ஏன்னா நீ நல்லா இருவ, நீ நல்லா கூடாதுங்கிறது அவங்க நோக்கமே. நீங்கள் போராடணுங்காட்டி யாரை கொடுத்துருக்காங்க, யாரோ ஒருத்தன் சரி தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு என் ஃபேஸ்புக்கில் என் ஃபேஸ்புக்கில் அவன் வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். என் ஃபேஸ்புக்கில் நம்பரை போடுவேன், உங்களுக்கு கொடுத்துருப்பானே தவிர அவன் என்கிட்ட வந்துருக்க மாட்டான். அங்கே தான் பாயிண்ட்டு. உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கான் பாருங்க, அவன் என்கிட்ட வரமாட்டான். வந்தால் சுழுக்கு எடுத்துருவேன். சுழுக்கு கொஞ்சம் இருந்தால் எப்படி சுழுக்கு எடுத்துன்னு கேட்டு பாருங்க. ஏன்னா இது சயின்ஸு, தப்பு பண்ணக்கூடாது. இல்லை தப்பு பண்ணிட்டு இணை முட்டாள்னு சொல்லலாம். இந்த புத்தகம் முட்டாள் ஆயிரும், இந்த புத்தகம் திருக்குறளே பொய்யாயிரும். அப்புறம் இது நம்ம நாட்டு முதலமைச்சருக்கு அது தெரியாது, கல்வி அமைச்சருக்கு தெரியாது. நான் வந்து ஜெயலலிதா காலத்துலேருந்து, அம்மையார் ஜெயலலிதா காலத்துலேருந்து கருணாநிதி காலத்து வரைக்கும் இந்த புத்தகத்தை எல்லாத்துக்கும் அன்பளிப்பு அனுப்பிச்சிருக்கேன். அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு லட்சம் புத்தகம் போகுதுங்க, படிப்பாங்க. லட்சம் துண்டு போடுறாங்க, அந்த துண்டு எடுத்து வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி இந்த புத்தகம் போயிடுச்சு. கருணாநிதிக்கும் கொடுத்துருக்குறேன், முதல்வருக்கும் கொடுத்துருக்குறேன், ஜெயலலிதா அம்மையாருக்கும் கொடுத்துருக்குறேன். இந்த எடப்பாடிக்கு மட்டும் கொடுக்கல, ஏன்னா கொடுத்து வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ மாப்பா பாண்டியராஜன் ஒருத்தர் இருந்தார் கல்வி அமைச்சர். அப்போது நேரடியாக தமிழ் வளர்ச்சித்துறைக்கு போய் தரமணிக்கு போயிருந்தேன். அங்கேயே நான் கிளாஸ் எடுத்தேன். நானே மதுரை கலெக்டர் கொடுங்க இது பண்ணி வைக்கிறேன். நான் மதுரை நீங்களே நல்லா ஆனதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் எடுத்து அந்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டு இது இந்த நேச்சுரல் சயின்ஸ் நம்ம நாட்டுக்கானது அப்படி நீங்கள் காந்தி மியூசியத்திலே லெக்சரர் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அதெல்லாம் நான் சொல்லுவேன். அதுக்கு அப்பாயின்மெண்ட் நான் கொடுப்பேன். கொடுங்க, என்னைக்கு நான் 4 லட்சம் கண்டிப்பாக கொடுப்பேன். நான் வந்து மென்டலாக நீ கரெக்டானதுக்கப்புறம், ஃபிசிக்கலாக கரெக்டானதுக்கப்புறம் நான் ஒரு ப்ராஜெக்ட் வேறு கொடுப்பேன். இப்போ என் பொண்ணுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்க போகிறேன். என் பொண்ணுக்கு நீங்கள் தான் ப்ராஜெக்ட் சொல்லிட்டேன், பண்ணுமா நீ தானே. அப்புறம் சண்டை வாங்கிட்ட கேளு நல்லா. ஏன்னா இந்த பெண்கள் என் பொண்ணுக்கு நல்லா தெரியும். என் பொண்ணு தமிழ் துறை பேராசிரியராக இருக்காங்க. அவங்கள 2வது பிடிக்க கூட சொல்லியிருக்கேன். பண்ணினீங்கன்னு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பெண்கள்லாம் நினச்சிங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாமா. நீங்கள் கரெக்டாக இருந்தால் நாங்கள் கரெக்டாக இருப்போம். பெண்களை பார்த்து தான் ஆண்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிதான் வள்ளுவர் சொல்கிறார். வள்ளுவருடைய பெருமை பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கிறேன். ஒருமை மகளிரே போல பெருமை, ஒருமை மகளிரே போல பெருமை தன்னைத்தான் கொண்டு ஒழுகில் உண்டுன்னு ஆண்களுக்கு சொல்கிறாரு. பெண்களை பார்த்து உறுதிப்பாட்டை கற்றுக்கொள்ளுங்கள். பெண்கள் அவ்வளோ உறுதிப்பாடாக இருப்பாங்க, அவர்களை பார்த்து ஆண்களை நீங்கள் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கிறாங்க. அப்போ நம்ம தான் உலகத்துக்கு எடுத்துக்காட்டுங்க. தாய் தான் அங்கே முதன்மை, பெண்ணு தான் அங்கே முதன்மை. ஆனால் எல்லா சமூக பழக்கமும் பெண்ணை சிறுமியாக பார்க்கிறது. அது தப்பு அடிப்படையில். அதனால என் பொண்ணுக்கு சுதந்திரம் நான் கொடுக்கலாமா. வள்ளுவர் சொல்கிறாரு, வள்ளுவர் பெண்கள் அறிவாளிகள் என்று சொல்கிறார். நீ அறிவாளிகள் உன்னை சோதித்துக் கொள், உனக்கு நீயே சிறை போட்டுக்கோ. சரி, நான் போட முடியாது, உனக்கு நீயே கட்டுப்பாடு பண்ணு. நான் வந்து உன்னை காப்பாற்றிட்டே இருக்க முடியுமா. உன்னுடைய பழக்க வழக்கம், ஒழுக்கம், உன்னுடைய அறிவு உன்னை அறிவில் மேன்மைப்படுத்துகிறவங்க, உன்னை ஒழுக்கத்தில் மேன்மைப்படுத்துகிறவங்க, உன்னை அறிவிலும் பழக்க வழக்கத்தில் யார் உயர்த்தி கொண்டு போகிறான்னு அவன் சொல்படி பண்ணிட்டு கேளு. உன்னை பயன்படுத்துறவனை ஏற்றுக்காத, உன்னை பயன்படுத்துறவனை புரிஞ்சுக்கணும். உன்னை மேன்மைப்படுத்துகிறான், உன்னை மேலே கொண்டு போய் நிற்கிறான், நல்ல பழக்கத்திலும் நல்ல ஒழுக்கத்திலும் கல்வியாளர்கள் சபையை நிறுத்துறான்னா அவன் சொல்கிறது கேளு. உன்னை தவறாக பயன்படுத்த கூட திரும்பி கூட பார்க்காதே. அப்படித்தான் சமூகம் சொல்லுது. அதனால் வந்து இந்த சமூகம் வந்து நல்லதுக்கும் வழி வச்சுருக்குது, தீயதுக்கும் வழி வச்சுருக்குது. நீங்கள் தான் முடிவு பண்ணி. அதனால் வந்து நான் மிரட்டவும் மாட்டேன், தொடவும் மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். என்னுடைய குடும்பத்தில் அதிகமாக பேசவும் மாட்டேன். நான் பேசினா சயின்ஸ் தான் பேசுவேன். வள்ளுவர் அதான் சொல்கிறாரு, அறிவாக பேசுங்க, புதுசாக கற்றுக்குங்கிறது. காலத்துக்கு அந்த மாதிரி கற்றுக்கிறாரு. அறிவுடையார் எல்லாம் உடையார். இதுக்கு என்ன அர்த்தம்னா எப்பவுமே அறிவை தேடிக்கிட்டே இருக்கணும். அறிவை பொருளுடையார் பணக்காரனை எவனும் மதிக்க மாட்டான். அப்போ மட்டும் ஒரு வணக்கம் போட பிச்சைக்காரன் போயிடும். அவன் முன்னாடி ஒரு ஏமாத்தல் கும்பல் போட்டு எவனும் ஏற்றுக்க மாட்டான். அறிவுடையாரை மட்டும்தான் உலகம் ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா அவங்க பிரச்சனை அறிவை வைத்துக்கணும், பிரச்சனை தீர்க்க முடியும். பின்ன நீங்கள் தேங்காய் பழம் சாப்பிட்டுன்னு சொல்கிறீங்க, அது குற்றம் கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே அது வேலை செய்யாது. நான் பல இயற்கை உணவு வகுப்பு நான் கலந்துருக்கிறேன். இங்கே பெருகமணி சிறுகமணி ஒரு ஊர் இருக்குது. ஆமாம், சரியா போச்சு. அங்கே மட்டும் 10 பேர் நல்லா தெரியும். இந்த வீட்டை வாங்கி கொடுத்தது இவங்க தான். போயிட்டு வந்துட்டு வேண்டாம், இந்த வீடு அங்கேயும் முதல்ல வீடு பார்த்து கொடுத்தது அவர் தான், ஜேக்கப் தான். போய் பாட்டு வந்துட்டு பெருகமணிலாம் போயிட்டு வந்து அங்கேயும் நான் வகுப்பு நடத்தியிருக்கேன். அதே உங்களுக்கு தெரியும். அவர் தான் இந்த வீட்டை போய் பார்த்து கொடுக்கும். முதல் வீடு அவர் தான். நாங்கள் வந்து எங்கே இருக்குன்னா என்ன ஊர் அது, முத்தரசு நல்லூருங்கிற இடத்துல. அருமையான ஊர், நல்ல விவசாய நல்லூர், நல்லா இருக்குது. அங்கே நான் வகுப்பு எடுப்பேன். பேசுறதுக்கு இடம் எல்லாம் பூரா அப்பார்ட்மெண்ட் கச்சன்னு சத்தம் கேட்கும். சவுண்டு வீடியோஸ் டாம் அதே இங்கே வந்துட்டு
ஒரே டார்ச். இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது, இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. மதுரையில் நல்லா இருக்கும் காந்தி மியூசியம் ஏரியா. ஆனால் எப்பயுமே கிளாஸு நான் எடுத்துருக்கேன், எப்பயும் வீட்டுக்கு எடுக்க மாட்டேன். அங்கே போய் பார்க்கில் உட்காந்துருக்கேன், பூங்காக்கா அங்கே யாரும் கேட்க மாட்டாங்க. நாம் போட்டு நம்ம சுதந்திரமாக பேசி வெளியே வரலாம். புரியுது? அதனால ஒன்றும் பயப்பட தேவையில்லை, இயற்கை நல்லா இருக்கும். சரியா? இவங்க உங்களை அப்படியே கொண்டா ஒரு நிமிஷம் உங்களுக்கு அப்படியே கொடுத்துட்றேன், அப்படியே வாங்கிக்கோங்க. நீங்கள் ஏதாவது அதை பொடி கொடு. என்ன சொல்ல வரீங்க இயல்? நீங்கள் தான் ப்ராஜெக்ட் பண்ணணும். அதாவது நமக்கு தேவை வந்து உடலாலும் மனதாலும் ஆன்மாவாலும் இந்த 3 நிலையிலும் முன்னேறணும். வெறும் ஃபிசிக்கலாக மட்டும் கிடையாது, வெறும் மென்டலாக கிடையாது, ஸ்பிரிச்சுவலாக 3லையும் வரணும். ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இந்த 3லையும் மேம்பாடு அடையணும். இதை வந்து வெளிநாட்டு டாக்டர்களும் கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க, இந்திய டாக்டர்களும் சொல்ல போகிறாங்க, ஜெர்மன் டாக்டர் ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்போ ஜெர்மன் டாக்டர் இருக்கிற தத்துவத்தையும் தமிழ் தத்துவத்தையும் சேர்த்து தான் இது வருது. இது முழுக்க முழுக்க ஜெர்மன் தான். இந்த உணவில்லாமல் வாழும் கலைக்கு சொந்தக்கார யாருன்னா ஜெர்மனிக்காரர் தான். ஆனால் ஜெர்மனில் இது தெரியாது. ஆனால் ஜெர்மனில் கொண்டு சேர்த்திருக்காங்க 12 புத்தகம் ஜெர்மனில் இருக்கிற ஹாம்பர்க் யூனிவர்சிட்டியில் தமிழ் துறைக்கு மட்டும் 10 புத்தகம் அன்பளிப்பாக கொடுத்துருக்கேன், நேரடியாக கொடுத்துருக்கேன். அவங்க ஜெர்மனியிலிருந்து சமீபத்தில் பாண்டிச்சேரி வந்திருந்தாங்க. ஜெர்மனியிலிருந்து அந்த ஹாம்பர்க் 100 கோடி ரூபா ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. தமிழ் எக்ஸுங்கிற ஒரு துறை வச்சு பண்ணுறாங்க, தமிழ் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அவங்கள போய் நேரில் சந்திக்க என் பொண்ணு நானும் போயிருந்தோம். 5 நாள் நாங்கள் தங்கியிருந்தோம். அப்போ இந்த உணவை பற்றி அங்கே பேசியிருக்கேன், அரைங்குறையும் பேசியிருக்கேன். தமிழ் துறை தலைவருக்கு சந்தித்து நேரடியாக கொடுத்தேன். அது மட்டும் இல்லை, அதில் இன்னொருத்தர் இருக்கார் ஜான் லூக் சேவியர்னு. அவர் வந்து 40 வருஷமாக திருவாசகம் தேவாரம் திருவாசகம் படிச்சுட்டு இருக்காரு. நம்ம தமிழக அரசால் பாராட்டு பெற்றவர், செம்மொழி விருது பெற்றார் 10 லட்ச ரூபா. அவர்கிட்ட சந்தித்து இந்த புத்தகம் கொடுத்துருக்கேன். அது என் பொண்ணு பெரிய பொண்ணு அவர் கட்டு எழுதி இந்த புத்தகத்தை படித்து கட்டு எழுதியிருக்காங்க. 6 பக்கம் கட்டுரை, 5 பக்கம்னு நினைக்கிறேன். அந்த கட்டுரை அவர் படிக்க சொன்னேன். அவர் மட்டும் தான் எங்கிட்ட தமிழில் பேசினா, மற்ற யாருக்கும் தமிழ் தெரியாது. தமிழ் படிக்கிறாங்களே தவிர யாருக்கும் தமிழ் பேச தெரியாது. அது இந்த ஜான் லூக் சேவியர் மட்டும்தான் எங்கிட்ட தமிழ் பேசினார். நான் முயற்சி பண்ணுறேன்னு சொன்னார். அந்த மாதிரி இது அறிவியல் நூல், பொறுமையாக செய்யணும், விட்டு கொடுத்து செய்யணும், வெற்றி அடையலாம். சரியா? நன்றி.